போறதுக்கு முன்னாடி லிஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். கரெக்டா இது படிதான் நம்ம லிஸ்ட் படியே போயிருவோங்க. நம்ம எப்பவுமே சத்தியமா வழக்கமா சத்தியம் பண்ணிட்டேன். சரி சத்தியம் பண்றேங்க. லிஸ்டின் படி அதில் இருக்கும் பொருட்களை மட்டுமே நான் வாங்குவேன். கணவன் மீது ஆணையாக நான் வேறு எந்த பொருட்களையும் எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டேன். டப்பர்வேர் பக்கமே நான் செல்ல மாட்டேன். அந்த பக்கம் செல்லும் பொழுது கண்களையும் மூடியும் காதையும் பொத்திக் கொள்வேன் என்பதை உறுதி பூண்டு கூலிக்கொள்கிறேன். ஓகேவா? ஓகே. எங்க நீங்க இந்த பிஸ்டி கிளாஸ் எடுக்கிறீங்க அது இருக்குன்னு எது எடுத்து அது நான் ஏமா எடுக்க போறேன்? நான் லிஸ்ட் போட்டு வந்துட்டேன்ல. லிஸ்ட் படி போயிருவாங்க. லிஸ்ட் படி போயிருவாங்க. ஆஹா ஆஹா ஆஹா, என்ன குடும்பம்யா! இப்படி ஒவ்வொரு குடும்பமும் லிஸ்ட் போட்டு வாழ்ந்தா இந்தியன் எக்கனாமி சைனா அமெரிக்காவோட எக்கனாமி எல்லாம் இந்தியா அடிச்சிரும்யா. என்ன பண்றாங்க உள்ள போய் பாப்போம். ஏங்க இங்க பாருங்க, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா? அங்க பாரு, என்ன ஒரு கிளாஸ் இருக்கு. கிளாஸ். டேய் டேய் டேய், இப்பதானடா சொன்னேன் உங்களை பத்தி பெருமையா வெளியில பேசி வாயில நாக்க மடிச்சு உள்ள வைக்கிறதுக்குள்ள இப்படி பண்ணா என்னடா அர்த்தம்? டேய், இப்படி தேவையில்லாத பொருளா வாங்காதீங்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ஜூஸ். எது ஜூஸ்? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ விக்கிறானா? ஏண்டா ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு விக்கிறான்னா அந்த ஜூஸ் என்ன லெவல்ல இருந்திருக்குன்னு நீங்க யோசிக்க மாட்டீங்களா? டேய், அவனே விக்காத கர்மத்தை வித்து இருக்கான்டா. அது தெரியாம இவங்களும் வாங்கிட்டு போயிடா. இவங்கள திருத்த முடியாது. ஏங்க அங்க பாருங்க, காலுக்கிட்ட என்னங்க நான் அந்த லிஸ்ட்ல ஏதாவது விட்டு போயிடுச்சான்னு தெரியல. நான் அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் போய் பாத்துட்டு வரேன். ஏதாவது எதுக்குமா எல்லாம் வாங்கிட்டேன், எல்லாமே டிக் பண்ணி தான் வாங்கிட்டேன். பாத்துட்டு வந்துறீங்க. ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் முன்னாடி போங்க. நீங்க இல்லங்க சார். என்னங்க நான் போய் பாத்துட்டு வந்துறேன். போமா. என்ன 2-3 பேர் பில்ல போட்டு போயிட்டாங்க. இன்னும் ஆளக்கணமே. நம்ம போலாமா இல்ல இவ்வளவு விட்டுருவோமா? போன் பண்ணி கேப்போம். போனும் எடுக்க மாட்டான். எதுக்கு தான் வச்சிருக்கான்னு தெரியல போன. ஐயோ, இந்த வரேன் இருங்க. ஓம் சார் இருங்க. எடுத்துட்டு வந்துட்டேன். வண்டியாமா? வந்துட்டேன் சார். தலிங்க சார். சார் தலிங்க. ட்ராலியை தூக்கிட்டு வர நீங்க? ஆமாங்க, நிறைய பொருள் மிஸ் ஆயிருச்சு. பாக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. ஹலோ சார், ஏதோ ஒரு பொருள் 2 பொருள் கடைசி டைம்ல வைக்கலாம். இப்படி இன்னொரு ட்ரால் எடுத்து வைங்கன்னா நான் பக்கத்து ஏதாவது போயிருப்பேன்ல. தெரியாது எனக்கு. குடுக்கறத வாங்கி கொடுத்தவன என்ன பண்றது நானு? போன் எங்க போன நீங்க? நான் போன் பேக்ல வச்சிருந்தேன். போன் பேக்ல வச்சிட்டு எடுத்துறாத பேக். அது சைலண்ட் வேற போட்டுருக்கு. இந்த போன் இருக்கிறது தெரியாது உனக்கு. எங்க போட்டுக்கிட்டே இருங்க. அந்த பொருள் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் போய் எடுத்து வந்துறேன். ஏமா பில்ல போட மாட்டேன் நானு. பில்ல போட்டுட்டு இருக்கேன் நானு. பில்ல போட்டுட்டு இருக்கேன். போடுங்க மேடம். நான் கொஞ்சம் போட்டுக்கவா? நான் அவளை போட்டுட்டு வாங்கி அடுத்தால போட்டுங்க நீங்க. அவ்வளவுதானே சார். ஒரு நிமிஷம் தலிங்க சார். ஏங்க இந்த காலி சேர்த்து போட்டுருங்க. வேறயா என்ன ட்ரை? யோ, நான் பக்கத்து கடையில போய் மளிகை சாமான் வாங்கிக்கிறேன். எல்லாம் வந்திருக்காங்க ஒரு குடும்பமா கிளம்பி. நீங்க நல்லா ஒரு தடவை பாத்துருங்க. வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? எது நீங்க உள்ள நீ அந்த பக்கம் போய்மா. போ அந்த பக்கம். சார், எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு பார்க்க கூடாது சார். ரூல் படி சாப்பிட கூடாது. டேஸ்ட் பார்த்தா வாங்க முடியும். நாங்கலாம் அரிசி கடையில போனா அரிசி டேஸ்ட் பார்த்தா வாங்குவாங்க. அரிசி கடையில வாங்கலாம் சார். இங்க வந்து சாப்பிட கூடாது. இங்க பாருங்க சார், போர்டு எழுதி இருப்பாங்க. இன்னும் உள்ள சாப்பிட அனுமதி இல்லைன்னு போட்டு. அது உள்ள வெளிய இருந்து எடுத்து வரல. உள்ள கப்புல தானே. இல்ல, வெளியில இருந்து எடுத்து வந்த பொருளும் சாப்பிட கூடாது. உள்ள உள்ள பொருளையும் திங்க கூடாது. சார், அது கொண்டக்கடலை சார். டேஸ்டா இருக்கு. நல்லா தான் இருக்கு. பார்த்தா வாங்க முடியும். நல்லா டேஸ்டா இருந்தா வாங்க முடியும். என்னமோ இருக்கு. உளுந்தம்பருப்பு சார். அது அத போய் பச்சையா திங்கிறீங்க. சாப்பிட டேஸ்டா இருக்கு. எனக்கு பிடிக்காது. அது தோரம்பருப்பு. இது டேஸ்ட் பண்ணி பாருங்க சார். இதா மிளகாய குடுத்து பட்டை மிளகாலாம் ஏன் குடுக்குறா? டேஸ்ட் பார்த்து வாங்குங்க சார். எரியட்டும், நல்லா எரியட்டும். சார், நீங்க உள்ள போறப்ப உங்க கையில ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் இருந்துச்சு. வெளியில வர்றப்ப அதை காணாம எங்க சார் அந்த பாக்கெட்? தெரியலையே. கையில எதுவும் பேப்பர் கூட இல்ல சார். நல்லா செக் பண்ணி பாருங்க. எது என்கிட்ட கிடையாது பாருங்க. இருக்காதுல்ல சார். அதாவது ட்ரையல் ரூம்ல வந்து சிசிடிவி எவனும் வைக்க மாட்டான்ற ஒரே காரணத்துக்காக கீழ இருந்து சாக்லேட்டை எடுத்துட்டு வந்து ட்ரையல் ரூம்குள்ள மறைச்சு வச்சு தின்னுட்டு அங்க ஒரு பேண்ட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். இல்ல இது நீ தான் ஃபர்ஸ்ட் பண்ற. நாங்க கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிறேன். இல்ல நான் எல்லாம் ஒரு பொழப்பா? சோறு தானே திங்கிற. இப்படி போய் இப்படி திருட்டு வேலை பாக்குறியே. இங்க நல்லா பாருங்களேன். எல்லாம் வால்மார்ட் மாதிரி நம்ம ஊர்ல ஒண்ணு கட்டி விடுவோம். உள்ளூர்காரன் ஒருத்த கண்டுபிடிச்சு ஒரு கடையை கட்டி விட்டா அவனுக்கு நட்டம் ஏற்படுத்துற மாதிரி இப்படி மறைச்சு வச்சு திங்கிறியே. நீ எல்லாம் ஒரு இந்தியனா? வால்மார்ட்லயே அப்படிதாங்க பண்றாங்க. அத பார்த்தா நான் கத்திட்டு வந்து இங்க இம்ப்ளிமென்ட் பண்றேன். ஃபாரின்ல எவ்வளவோ நல்ல விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. இங்க வந்து எதெல்லாம் திருட்டு வேலை இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க. நீ எல்லாம் உருப்படியா? சாக்லேட் காசை கட்டடிப்ப. சாக்லேட் கவர் அப்ப நான் எடுத்து வரேன். ஊருக்கு ஒரு 10 பேர் திரியறாங்க இந்த மாதிரி.